எப்பொழுதும் அவர்கள் இழிவான ஆதாயத்தையே தங்கள் குறிக்கோளாய் கொண்டவர்கள். So they have this worldly gain as their profit. எதை சொன்னா தங்களுடைய பர்ஸ் நிறையும் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். So they know how to fill their purse by teaching what? அவர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி அதையே தங்களுடைய சிந்தையில் கொண்டிருக்கிறபடினாலே அதிலேயே தங்களுடைய வாழ்வையும் அவர்கள் கழிக்கிறவர்களாய் இருப்பார்கள். See, since their view is focused on this world, that they make false promises from the scripture, their life is also characterized by worldliness. அதனாலே பொதுவாக அவர்கள் கதை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். So most of the times they only present myths in the church. அவர்கள் கற்பனைகளை அதிகமாய் பேசுவார்கள். They only talk about imaginations. 13ஆம் வசனத்தை பாருங்கள். Let's think about verse 13. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விழுகிற மனுஷருடைய கட்டுக்கதைகளுக்கும் செவிகொடாமல் இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறார். Paul tells to Titus that this testimony is true. For this reason reprove them severely, for they may be sound in the faith, not paying attention to Jewish myths and commandments of men who turn away from the truth. கட்டுக்கதைகளை அதிகமாய் பேசுவார்கள். They have so many myths to preach in the church. மனுஷருடைய கற்பனைகளை அதிகமாய் சொல்வார்கள். They preach the imaginations of man. இந்த நபர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். So Paul asks us to be careful about this kind of. இவர்களுக்கு வேதம் என்பது இரண்டாம் தரமானது அல்லது தாங்கள் பெறப்போகிற காரியத்துக்கு உதவியாய் வருவது. For them Bible is a secondary truth, or they will use Bible for material gain. இந்த உலகத்தை மையமாய் கொண்டே அவருடைய செய்தி இருக்கும். All the teaching is focused only upon this earthly things. அவர்கள் எங்கு எந்த வேத பகுதியை தொட்டாலும் தொடர்ந்து வந்து நிற்பார்கள். நாம் வளம் பெற வேண்டும், நாம் எப்படி பணக்காரலாவது, இந்த விதமான காரியம் தான் தொடர்ந்து வேறு வார்த்தைகளே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். So whatever passage they take, they will come back to only one point, that we should be prosperous in this world. மூன்றாவதாக அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? The third character of a false teacher is அவருடைய வாழ்வும் ஊழியமும் கனியற்று இருக்கும். their life and ministry will be fruitless. இயேசு கிறிஸ்து தவறான உபதேசங்களை அல்லது தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். So when Jesus talks about this kind of false prophets, he just identified them in one phrase, that you can know them through their fruits. 16 வசனத்திலே அவர் சொல்கிறார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். Paul says they profess to know God, but by their deeds, by their life, they deny him. ஏனென்றால் அவர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. Because this kind of false teachers, they live in a way that they have no difference with the unbelievers. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகம், பெருவயிற்று சோம்பேறிகள், அதுதான் அவருடைய நிலை. In verse 12, the Cretans are described as liars, evil beasts and lazy gardens. இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அவர்களை மகிழ்விக்கும்படியாக அவர்களுக்கு ஏற்றவைகளே பேசுவார்கள். So the false teachers will feed their itching ears so that they can be happy. அதனால எந்த ஒரு நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருப்பார்கள். As a result of that, they will become unworthy of any good deed. இவருடைய வாழ்வும் இவருடைய ஊழியத்திலும் கனியிராது. Now their life and ministry will be fruitless for God. வாழ்வு மாற்றமில்லாது இருக்கும். Their life will not be transformed. இதுதான் தவறான உபதேசம் முற்றிலுமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று காரியத்திலும் அடங்கி இருக்கிறது. This is how a false teaching can be summarized. இந்த வார்த்தை சொன்னால் ஆரோக்கிய உபதேசம் என்பது கிறிஸ்து செய்து முடித்ததிலே மையம் கொண்டிருக்கும். Now in other words, healthy teaching will be focused on what Christ has achieved for us. நம்முடைய திறமைகளையோ நம்முடைய தாளந்துகளையோ அல்லது நம்முடைய வரங்களையோ நாம் செய்கிற காரியத்தையோ மையமாக வைத்து பரிசுத்த வாழ்வை போதிக்காது. Healthy teaching will not boast on our talents and our gifts and what we do for our holiness. இரண்டாவதாக எப்பொழுதுமே ஆரோக்கியமான உபதேசம் பக்தி விருத்திக்கு ஏதுவானதையும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தையும் மையம் கொண்டிருக்கும். இந்த உலகத்தின் காரியங்களை அதிகமாக வலியுறுத்துவதா இருக்காது. And then a healthy teaching will focus on what God likes, what pleases God, then what pleases us in this world. மூன்றாவதாக ஆரோக்கியமான உபதேசம் ஆரோக்கியமான வாழ்வை உண்டு பண்ணும். A sound doctrine will produce sound behavior and life. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த ஆரோக்கியமான வாழ்வை பெற்றிருக்கிற நபர்களிலே ஒரு சிலரை நீ மூப்பராக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். And Paul says you select few men who are living a highly characterized life with faith to be the leaders of the church. 14 காரியங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். And he goes on to explain 14 things to be found in a man. அதை நான் 6ஆக வகைப்படுத்தியிருக்கிறேன் சுருக்கமாக. Now I am going to classify into 6 different kinds today. அருமையான தேவனுடைய திருச்சபையை நாம் இதிலே முதிர்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God wants each and every man and woman to be matured in this following 6 things. முதலாவதாக the first one is
ஒரு மூப்பனானவன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். The first thing, an elder or a man should be responsible to his family. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை மூப்பரை குறித்து அவருடைய தகுதியை குறித்து சொல்லும்போது அவர் எப்பொழுதுமே அவன் குடும்பத்தில் எப்படி இருக்கிறான் என்பதிலே ஆரம்பிக்கிறார். Now, whenever Paul talks about the leaders in the church, about pastors or elders, he always talks about how a leader is in his family. ஆனால் பொதுவாகவே ஊழியத்துக்கு வந்த பின்பாக அநேகர் புறக்கணிக்கிற முதல் காரியம் உண்டானால் அது குடும்பம் தான். Most of the times, pastors and leaders in the ministry, the first thing they neglect in their life is their own family. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உன்னுடைய குடும்பம் நீ திருச்சபை எவ்வாறு நடத்த போகிறாய் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று So சொல்றார். Apostle Paul says, no, the way you lead your family is a mark or is an identification of how you are going to lead the family of God, the church. ஒரு பண்பை இரண்டு முறை அவர் சொல்கிறதை பாருங்கள். No, he is talking about one particular virtue couple of times here. குற்றஞ்சாட்டப்படாதவன் என்பதை 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், அதே நேரத்தில் 7ஆம் வசனத்திலே சொல்கிறார். In both verse 6 and 7, he talks about one character called as above reproach. ஒருவேளை முதலாவது சொல்வது குடும்பத்திலே குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், இரண்டாவது சொல்வது ஒருவேளை சமுதாயத்திலே குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறேன். ஏனென்றால் முதல் வசனம் 6ஆம் வசனம் குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி பேசுகிறது. In verse 6, he talks about a man should be above reproach in his own family, and in verse 7, he is telling a man should be above reproach in his society. குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று சொல்லும்போது தொடர்ந்து ஒரு காரியத்திலே ஒரு பாவத்திலேயோ அல்லது ஒரு மோசமான காரியத்திலே தொடர்ந்து நிலை நிற்பதினாலே மனைவினாலோ மற்றவர்களாலோ குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். So when you talk about reproach, he should be a man who should not continue in a particular sin that his family and society will blame him. தவறே செய்யாதவன் என்ற அர்த்தம் அல்ல. It is not that the one who has never committed any mistake in his life. யார் எந்த தவறை சுட்டி காண்பித்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன், நான் என்னுடைய காரியத்தில் நான் உறுதியா இருப்பேன் என்கிற மனநிலை இல்லாதவனா இருக்க வேண்டும். So what Paul is telling here is, no, he should be a man who will be open to reproach, that he will always be willing to correct his mistakes. ஒருவேளை ஆண்களாய் இருக்கிறவர்கள் நாம் முதலாவது மிக கரிசனையாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று உண்டானால், if there is something that we have to take serious as man, நம்முடைய மனைவி நம்மை பற்றி என்ன சொல்கிறாள் என்கிற வார்த்தைகள், we should really consider what is our wife's testimony about us. நிறைய நேரங்களிலே அவர்கள் சொல்வது உண்மை போல் தெரியாது, ஆனால் நாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா அது நிறைய நேரத்தில் உண்மையா தான் இருக்கும். See, most of the times we may not listen to what our wife says, we may not think that is right, but if you sit, just give a thought to it, you will understand she's right. பொதுவா திருமணமான எல்லாரும் சொல்ல முடியும். Mostly all married husbands can identify with this. மனைவியோடயும் வாழ முடியாது, மனைவி இல்லாம வாழ முடியாது உண்மை தெரியும். Most husbands, like Pastor Augustine will always say that we cannot live with our wife or we cannot live without our wife. அந்த நிலையில தான் மனைவிகள் இருக்கிறோம். Now most people are like in that state. ஒருவேளை ஊழியத்திலே தேவனுடைய பணியிலே ஆர்வமாய் ஈடுபட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்றால் குடும்பத்திலே நல்ல பேர் எடுப்பது. For a pastor or an elder or a leader in the ministry, the greatest challenge he has is to gain a good testimony in his family. உங்ககிட்ட தான் நாங்க நல்ல பேர் எடுத்துற முடியும், ஆனா எங்களுடைய மனைவியிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறது மிக மிக கடினம். அது மூணு பேரும் நாங்க ஒத்துக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா? Okay. Now we can have a good reputation among all of you, but it is very hard for all three of us to please our own wives. தன்னுடைய சுபாவத்திலே சரியான நபரா இருக்க வேண்டும். So he should be good in his character. ஒரே மனைவியோட புருஷனா இருக்க வேண்டும். And then he should be a man who is having only one woman in his life. நான் சொன்னா கற்புள்ளவனா இருக்க வேண்டும். He should be a man who should have purity in his life. ஒருவேளை கற்பு அப்படின்றதான வார்த்தை பொதுவாக சமுதாயத்திலே பெண்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. Most of the times when you talk about virginity or purity, it is applied only to the women in the society. ஆனால் வேதத்தில் நீங்க கவனித்தீங்கன்னா அந்த கற்புன்ற வார்த்தை பொதுவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும். But when you talk about this purity, moral purity and virginity, it is applicable for both man and woman. அதனாலே மனைவிக்கு உண்மையா இருக்கிற நபரா இருக்க வேண்டும். So what Paul is telling is, he should be a man who is faithful to his wife. மூன்றாவதாக அது சொல்கிறார், தன்னுடைய பிள்ளையை சரியாய் நடத்த அறிந்திருக்க வேண்டும். And the third thing in the family is, he should know how to raise his children. துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளுடையவளா இருக்க வேண்டும். Now in verse 6 we see that his children should not be rebellious or disobedient. நான் எப்படி நடக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் எப்படி நடக்கிறார்கள் என்பதும் என்னுடைய சாட்சியிலே மிக முக்கியமானது என்று பவுல் சொல்கிறார். See, for the testimony of a man, it is not just important that how a man is behaving, but it is also important that how he has raised his children and how his children behave. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும். Now I would like to tell you a truth. நாம் சில காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டியதில்லை, அவர்களே அதை நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள். No, there are certain things that we don't need to teach our children, they will automatically learn from us.
நாம் அதிகமாய் கோபப்பட்டு கத்துகிறவர்களா இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளும் அதே காரியங்களை செய்வார். Now, if we are people who always get anger and yell at our children, then our children will also be like that. என்னுடைய பிள்ளைங்க ஒரு சில காரியங்களை செய்யும் போது நான் யோசித்து பார்த்தால் அது அவர்களை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. Now, sometimes when I wonder about why my child behave like this, later I understand that it is because of me. They learned it from me. அநேக நேரங்களில் நாம் அதை உணர்வதில்லை. We don't realize it most of the times. நல்ல காரியங்களை நாம் சொல்லித்தர வேண்டும், கெட்ட காரியங்களை நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை, அவர்களே கற்றுக்கொள்வார்கள். See, we need to teach good habits to our children, but bad habits they will automatically learn from us. அதனாலே ஒருவேளை குடும்பத்திலே பொறுப்புள்ள நபர்களாய் இருப்பது திருச்சபையின் தலைவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. That's why it is very important for a leader of a church to be very responsible in his family. ஒருவேளை இந்த திருச்சபையுடைய போதர்களாக உங்களிடத்தில் நாங்கள் கேட்பது என்னவென்றால் எங்களுக்காக அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So as pastors of this church, we plead all the believers to pray that we will be able to lead our families in the right way. ஏனென்றால் ஊழியத்தில் இருக்கிற எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் அதிக நேரங்களை நாம் குடும்பத்திற்கு வெளியே தான் நாம் செலவழிக்கிறோம். The problem in ministry is we spend more time in the church or in the ministry field than in the house. அதனாலே முதலாவது அவர் சொல்கிறார் குடும்பத்திலே பொறுப்புள்ள நபராக இருக்க வேண்டும். That's why a pastor or a leader or a man should be very responsible in his own family. இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல குற்றமற்றவனாக குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். And the second character that I want to highlight from this passage is he must be a man who is blameless or above reproach. 7ஆம் வசனத்திலே அது மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். Now this is found in verse 7 for the second time. That's why I want to emphasize it one more time to you. அப்படினா என்னன்னா தொடர்ந்து ஒரு காரியத்தாலே மற்றவர்களாலே அல்லது அதிக நபர்களாலே ஒரு காரியத்தில் தவறானவர் என்று சொல்லப்படாத நபராக இருக்க வேண்டும். That means like he should not be a man that he has one bad habit that is identified by all the people. ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்றேன் அப்படினா நிறைய நேரத்துல ஊழியத்தில் இருக்கவங்க மற்றவங்களால குற்றம் சாட்டப்படலாம். Now why do I give this explanation is most of the people who are in ministry may be accused by many people. அநேக காரியங்களினாலே அவர்கள் குற்றம் சாட்டப்படலாம். So they will be accused for many things by many people. ஆனால் அது நிலைநிறுத்தப்பட்டதாக இருக்க கூடாது. அதை தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். But it should not be a very solid thing that they can prove that he is gone wrong in this particular aspect. இன்னொரு வார்த்தையை சொல்லுவோமானால் தன்மேல் சொல்லப்படுகிறதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ற திராணி உள்ளவனாய் தெளிவுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். A pastor or a leader should be able to prove his innocence before the church. Okay, மூன்றாவது. Third thing. தாழ்மையுள்ள நபராய் இருக்க வேண்டும். He must be a humble person. 7ஆம் வசனத்தை பாருங்கள். Let's see verse 7. தன் இஷ்டப்படி செய்யாதவன். He is not doing according to his own wishes. நான் விரும்பறதா இங்க நடக்கணும் என்று சொல்லுகிற எந்த ஒரு நபரும் திருச்சபையின் தலைவனாக இருக்க முடியாது. If a person says that everybody should do only what I want, then he cannot be a leader of the church. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே 2-3 பேர் போதர்களாய் இருப்பது சாத்தியமே இல்லாமல் போய்விட்டது. Today in many churches they cannot have more than one pastor in India. ஏனென்றால் அநேகர் தங்களுடைய திருச்சபையிலும் தங்களுடைய வாழ்விலும் இதுதான் நடக்க வேண்டும் என்பதிலே ஆணித்தரமாய் நிற்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Because most of the times most leaders they want to do what they think is right in the church and in the ministry. நான் நினைப்பதெல்லாம் இருவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது தவறானது. அநேக நேரங்களிலே நான் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்றுக்கொண்டு நான் நினைப்பதுபடி நடக்காவிட்டாலும் நான் அவர்களுக்கு அடிபணிந்து இருப்பதுதான் உண்மையான தலைமைத்துவத்துக்கான அடையாளம். So a good leader will not try to establish whatever he believes is right, but he will be open to take counsel, and even if things are not going to happen in the way he he should be willing to submit himself. இன்னொரு இடத்துல சொன்னா டிமாண்ட் பண்ற ஒரு டிக்டேட்டராக அவர் இருக்க மாட்டார். So a good leader will never be a dictator or a adamant person. அப்படினா எல்லாரும் சொல்றதுக்கு தலையாட்டுவார் என்ற அர்த்தம் அல்ல. It doesn't mean that he will agree to whatever and everybody says. ஆனால் தான் சொல்வதுதான் சரி என்று சாதிக்கிறவராய் இருக்க மாட்டார். But he will not be a person who will not only say that only I am right. அவர்கள் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நாம் திருச்சபையின் தலைவர்களாக இருப்பதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். நாம் அதை வளர்த்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. If we are very adamant in our decisions, then we are not qualified to be the leaders of the church. That we should be very careful about our character. பாஸ்டர் குடும்பத்திலே அது ரொம்ப முக்கியமானது. So pastor is telling that even in the house it is very important for the husband and wife. மூன்றாவதாக எதற்கும் அடிமைப்படாதவனாக இருப்பான். And third thing is he will not be a slave or he will not. Fourth thing is he will not be enslaved by anything. அடிமைப்படுறதுன்னா என்னது? What do we mean by to become addicted or become a slave of something? எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் விட முடியாது இருக்குமானால் நீங்கள் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். No, you may think that it is a good thing, but you are not able to leave it. You cannot live without it.
then you are addicted to that thing. அவர் மூணு காரியத்தை சொல்றாரு பாருங்க ரொம்ப அழகா. So Paul describes in 3 ways.